உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் சுவிசேஷத்தினால வருகிற ஆசீர்வாதங்கள். முதலாவதாக சுவிசேஷத்தினால் நமக்கு மிகுந்த சந்தோஷம். இரண்டாவது பிதா கணம் பண்ணுவார். மூன்றாவது சம்பூர்ணமான ஆசீர்வாதம். நான்காவது உங்க முகத்துல ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இருளெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு ஜனங்களுக்கு யார் நம்ம கஷ்டத்தை மாற்றுவதுன்னு சொல்லி தெரியாம, வழி தெரியாம ஜனங்க அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மக்களுக்கு நாம சுவிசேஷத்தை சொல்லும் போது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். அதுதான் ஏசாயா 61 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு. நல்ல தலையில கை வைங்க, சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆமா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, நல்ல சத்தமா, சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காய கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தராகிய அனுக்கிரக வருஷத்தையும் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்டவருக்கு ஆறுதல் செய்யவும், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்த உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை தேடி வரும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி நம் கர்த்தருக்கு மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த இரண்டாவது ஆராதனையிலே தேவனுடைய செய்தி கொடுக்க முடியாய் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். எடுத்து எல்லாம் அந்த வாக்குத்தத்தமான வசனத்தை எல்லாம் வேதத்தை திறந்து யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நாம் வெட்கப்படுறோம். ஏசப்பா சொல்லிட்டாரு, நாம் ஒன்றுத்துலேயும் வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாம் பார்த்திங்களா சில காரியத்துக்கு நம்ம வெட்கப்படுறோம். எதுக்கு தெரியுங்களா? பாட்டு பாட வெட்கப்படுறோம், கைத்தட்ட வெட்கப்படுறோம், முன்னாடி வந்து உட்கார வெட்கப்படுறோம், வேதத்தை வாசிக்க வெட்கப்படுறோம். ஆமாம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? வெட்கப்படுறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். நாம் எதற்கு நம்ம வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலேயே தேவன் நமக்கு உண்டாக்கின நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். தேவன் நமக்காக எதற்காக இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இதய துடிப்பை, பாரத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 7 புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்து நாம் ஒரு நாளும் வெட்கப்படவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பேசுறதுக்கு ஒரு நாளும் வெட்கப்படவே கூடாது. சுவிசேஷம் என்று சொன்னாலே நற்செய்தி இல்லையா? நற்செய்தி ஆங்கிலத்தில் காஸ்பல் சொல்லுவாங்க. அப்போ இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் பேசுவதற்கு ஒரு நாள் நாம் வெட்கப்படவே கூடாதான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அதற்காக தான் நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அதற்காக தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்கின அந்த நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பாருங்கள், திரளான ஜனங்களை அவர் கண்ட போது மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் பரிதபித்தாராம்.
ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சுவிசேஷம் சொல்வதற்கு நாம் ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி ஏசப்பா பற்றி சொல்றதுக்கு நாம் ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது. கவனிங்களேன், நம்ம ஒரே ஒரு காரியத்தை தான் வெட்கப்படணும். எதற்கு தெரியுங்களா? பாவம் செய்ய, திருடுவதற்கு, பொய் சொல்றதற்கு, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு, பிறருக்கு விரோதமாக தவறுகள் செய்வதற்கு தான் நம்ம வெட்கப்படும். இப்படிலாம் நம்ம செஞ்சிட்டோமே, நம்ம அவங்க முன்னாடி எப்படி முழிக்கிறது, அதற்கு நம்ம வெட்கப்படணுமே ஒழிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தோ அவருடைய சுவிசேஷத்தை குறித்தோ அவருடைய வார்த்தைகளை குறித்தோ சொல்லுவதற்கு ஒரு நாளும் நம்ம வெட்கப்படக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு நல்ல வாயை கொடுத்துருக்கிறார். எதற்கு தெரியுங்களா? அவரை பற்றி சொல்றதுக்கு தான். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் என்னும் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியிலே என்னை குறித்தோ என் வார்த்தைகளை குறித்தோ எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார். ஹல்லேலூயா. அத நல்ல அழகான ஒரு பாட்டு பாஸ்டர் பாடினாரு. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். வீணை நாதம் தோணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தோணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. எவ்வளவு ஆசீர்வாதம்! என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை பேர் சொல்லி கூப்பிடுவார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். அதான் அங்க பைபிள்ல போட்டு இருக்கு, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வசனத்தை போடுங்களேன். எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனோ தம்முடைய பிதாவின் மகிமையோடு கூட வரும்போது வெட்கப்படுவார். ரொம்ப பயமா இருக்குல்ல? பாருங்களேன், நாம் இங்கே இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே இயேசுவை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் அவர் நமக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்தும் மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம பேசலைன்னா, பிதா மகிமை பொருந்தியவனாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது தூதர்கள் முன்பதாக நம்ம வெட்கப்படுத்துவாராம். அல்லேலூயா. என்ன இது, ஆண்டவர் அப்படிலாம் செய்வாரா? அதற்கு தான் ஆண்டவர் இங்கே பரிசுத்தவான்களை கொடுத்திருக்கிறார், வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் இல்லையா? கவனிங்க, இந்த வேத வசனத்தின் படி நாம் வாழும்போது அங்கே ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரா? நம்மை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய அன்பை குறித்து நாம் சொல்ல வேண்டுமா? ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இரு, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. சத்திய வசனத்தை நம்ம நிதானமாய் பகுத்து போதிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு சத்திய வசனம் தெரியணும். எனவே தான் ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை என்ன பண்ணணுமா? அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் மரித்தார், அவர் மீண்டும் உயிர்த்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார், நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறார். இதாங்க சுவிசேஷம். எல்லாம் கையை தட்டுங்களேன். சுவிசேஷம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை இல்லையா?
இல்லையா? அவர் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை, அவர் மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி இருக்கிறார். மீண்டும் வரப்போகிறார். அதோடு இல்லை, நம்மையும் அவர் அழைத்து கொண்டு போக போகிறார். இதாங்க சுவிசேஷம். இதை குறித்து சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லவே இல்லை. அதுதான் பைபிளில் போட்டிருக்கு பாருங்களேன். ஐயோ, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதான் சுவிசேஷம், வேற ஒண்ணுமே இல்லை. இதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தாரு, கன்னி மரியாதையில் பிறந்தாரு, பாவம் இல்லாதவராக பிறந்தாரு. இதுதாங்க சொல்லணும் நாமோ. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமாம், பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களுக்கு நான் போகணும், எனக்கு ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கவனி, இந்த சுவிசேஷம் யார் சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சுவிசேஷம் சொல்லலாம். இல்லை, கையை உயர்த்துங்களேன். ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்களா? எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டு இருக்கிற எல்லாரும் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். நம்ம சந்திக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்க வந்தவொடனே அவங்கள பார்த்து கேட்கணும், இயேசு என்றால் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சர்ச்சுக்கு போயிருக்கிறீங்களா? இயேசு பற்றி அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டு பக்கத்தில் சர்ச் இருக்கா? இப்படிப்பட்ட கேள்விகளை நம்ம என்ன பண்ணணுமா? ஜனங்களிடத்தில் நாம் கேட்கணும். நம்ம ஆண்டவர் யார், நம் நேருக்கு நேர் எந்த மக்களை நம்ம சந்திக்கிறோமோ அந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். அது பைபிளில் போட்டிருக்கு பாருங்க. சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமை. யார் கடமை? உங்க மேல் விழுந்த கடமை. அப்படி எல்லாம் தலைமையில கை வைங்க. சுவிசேஷம் சொல்வது, நல்ல வாயத்தை நல்ல சத்தமா சொல்லணும். சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமை. ஆமா, கண்டிப்பா கடமையை செய்யணும். கடமை கண்டிப்பா நம்ம செஞ்சு முடிக்கணும். நமக்கு நிறைய கடமை. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அடுத்தது பிள்ளைகளை வேலை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளை திருமணம் செய்து முடிக்கணும். எவ்வளோ கடமைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தலையாய கடமை ஒன்று உண்டு என்று சொன்னால், கவனிங்களேன், சுவிசேஷத்தை இந்த தலைமுறைக்கு நாம் பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. நாம் இருக்கிற இந்த தலைமுறைக்கு சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சுவிசேஷம் சொல்வதற்கு நாம் எல்லாம் கடனாளியாக இருக்கிறோமா? நம்ம அழைத்த ஆண்டவருக்கு ஒரு கடன் இருக்கு. என்ன தெரியுங்களா? சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாம் எல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த கடன் எத்தனை பேர் அடைக்க போறீங்க? இங்கே கடன் அடைக்கலைன்னா பைபிள் படி உபாதிக்கிற இடத்துல கொண்டு போய் விடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய கடனை நம்ம அடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு சொல்ல முடியாது. அப்போ சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதற்கு நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர் மேலே ஒரு கடன் இருக்குது. அந்த கடனை எத்தனை பேர் அடைக்க போகிறீங்க? ஆமாம், எல்லாம் கடன். இங்கே இந்த உலகத்துன்னு நான் போகும்போது கடனாலேயே பரலோகத்துக்கு போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடனாலேயே நான் போகக்கூடாது. எப்பா, எனக்கு மேல் விழுந்த கடமை நான் என்ன பண்ணிட்டேன்? செய்து முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த ஓட்டத்தை நாம் நிச்சயமாக என்ன பண்ணணும்? நிறைவேற்றி முடிக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆசைப்படணும். ஆமேன். இரண்டாவதாக ஏன் நம் சுவிசேஷம் அறிவிக்கணும்? அது நம்ம மேல் விழுந்த கட்டளை. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டு நம்ம கொடுத்த கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? ஆனால் நம்ம செய்கிறோமா? வசனங்கள் எல்லாம் தெரியும். கவனிங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன வார்த்தை, பிரதானமாக கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகமெங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய கட்டளை மிகவும் முக்கியமான கட்டளை, பிரதானமான கட்டளை இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது சீஷர்களை சொன்ன முக்கியமான கட்டளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆமேன். வேதத்தில் கட்டளைகள் இருக்குது, நியமங்கள் இருக்குது, கற்பனைகள் இருக்குது, நியாயப்பிரமாணம் இருக்குது இல்லையா? இது எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண கடைபிடிக்கணும். ஆனால் கட்டளை நீ கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்பது தான் ஆண்டவர் உங்களை என்னை குறித்ததான ஒரு நோக்கமாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா.
ஒரு வசனத்தை வாசி. எசேக்கியேல் 3:18 வாசிங்களேன். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையிலே நீ துன்மார்க்கனை துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாக அவனை உயிரோடே காக்கும்படியாக அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே சாவான் அவன் இரத்தப்பழி உன் கையிலே கேட்பேன். ஆமா, ஏன் நம்ம சுவிசேஷம் சொல்லணும்னா நம்ம மேல இருக்கிற ரத்தப்படியை நீங்கணும். எத்தனை பேர் உங்க மேல இருக்கிற ரத்தப்படி நீங்கணும்னு விரும்புறீங்க? என் மேல இருக்கிற ரத்தப்படி யாருக்கா சுவிசேஷம் சொல்லாம அந்த பழி என் மேல வரக்கூடாது அப்படின்னு நீங்க விரும்பணும். ரத்த பழியை நீங்க என்ன பண்ணணுமா, அதுக்கு நீங்களாகி மீட்டு கொள்ளணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப என்ன பண்ணணும், நாம எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? சகல ஜாதிகளுக்கும். அல்லேலூயா. இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இவங்களா ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்களுக்குலாம் சொல்லக்கூடாது, அப்படி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, சகல ஜாதிகளுக்கும் சீஷரா மாற்றணும். ஒரு எந்த ஃபீல்டில் இருக்குங்க அந்த ஃபீல்டில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லி தான் ஆகணும். இப்போ பாருங்க, நம்முடைய ரத்த பழிக்கு நாம் நீங்களாக்கி கொள்ளணும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 10:16 வசனத்தை வாசிங்களேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் என்ன பண்ணணுமா, கொண்டு வர வேண்டும். நல்ல சொல்லுங்களேன். தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் இருக்கு. அந்த ஆடுகள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு வந்து இந்த தொழுவத்தில் நீங்கள் சேர்க்கணும். அதுதான் நம் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். யோவான் 3:16 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி எவர்களோ கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஏன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும்? ஏன் நாம் சுவிசேஷம் சொல்லணும்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை அவங்களும் பெற்றுக்கொள்ளணும். உற்றார் உறவினர்கள் பெற்றுக்கொள்ளணும், நண்பர்கள் பெற்றுக்கொள்ளணும். விரும்புறீங்களா? ஆமாம், அதுக்காக தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவித்தா நமக்கு என்ன நன்மைகள் அப்படி சீக்கிரமாக நான் வாசிக்க போகிறோம். சுவிசேஷத்தினால அறிவிக்கும் போது நமக்கு என்ன நன்மைகள்? ஏராளமான நன்மைகள் இருக்குது. நாம் சுவிசேஷம் சொன்னால் உங்களுடைய கிரியைக்கு ஏற்றால் போல தான் பலன். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஒரு கிரியையும் நாம் செய்யலைன்னா, ஒரு செயல்பாடு இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதம் இல்லை. வசனத்தின்படி நாம் எதையாவது செய்தாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்காக உதவி செய்ய ஆரம்பிப்போம். நான் ஒன்றுமே செய்யலைன்னா ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டான். நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ளுமோ. ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கல, நமக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. எப்படி உண்டு? நிச்சயமாகவே சுவிசேஷம் சொன்னால் பலன் உண்டு. முதல் ஒரு பலன் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 8 4-8 வசனங்களை வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் 8 4-8 வசனங்கள் எல்லாம் பைபிள் திறந்து பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கோ சுவிசேஷ வசனத்தை அறிவித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம். நல்ல கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நாம் சுவிசேஷத்தை சொல்லும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். நம்ம மூலிமா ஐயோ ஏசப்பா இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இவ்வளோ பேர் சப்பானி குணமாக்குறாங்க, நடக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி உலகத்திலே ஒன்று தாங்க இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? சந்தோஷம்தான் இல்லை. சந்தோஷமே இல்லை ஜனங்களுடைய வாழ்க்கையில். யாருமே கொடுக்க முடியாத சந்தோஷம் என்ன தெரியுங்களா? சுவிசேஷம் சொல்லும் போது கர்த்தர் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு உண்டாக்கும். நல்லா கை தட்டுங்க, தலைக்கு மேலே நல்லா கை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. மிகுந்த ஒரு சந்தோஷம் பாருங்களேன். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானுச்சான். எப்போ தெரியுங்களா? வசனத்தை போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிலிப்பி பட்டணத்தில் போய் எல்லாரும் போய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. நான் சொல்ல முடியும், நிறைய பேர் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு வரீங்க போகிறீங்க, ஆனால் மெய்யான சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த மெய்யான சந்தோஷத்தை கொடுக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போகிறீங்க? ஒன்றுமே இல்லை. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லும்போது ஒரு மிகுந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா.
அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படி செய்யும்போது நமக்கு சந்தோஷம், மற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஆமென். லூக்கா என்ன சுவிசேஷ புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே பாருங்கள், ஒரு காணாமல் போன ஆடை குறித்து போடப்பட்டிருக்கு. அங்கே கண்டுபிடிச்ச உடனே அங்கே பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். கவனிகள். அடுத்ததாக அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பர்னபா பவுல் எல்லாம் ஊழியம் செய்ய போகிறாங்க. புறஜாதிகள் பாருங்களேன் மனம் திரும்புறாங்க. அதை பார்த்த உடனே மிகுந்த ஒரு சந்தோஷம். வாசிங்க. அந்தபடி அவர்கள் சபையாரால் வழி விட்டு அனுப்பப்பட்டு, சபையாரால் வழி விட்டு இப்படி ஊழியத்துக்கு உங்களை அனுப்பணும், வழி விட்டு அனுப்புறாங்க. எல்லாரும் போறாங்க. பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாரும் பாருங்களேன் இவ்வளோ ஒரு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்களாம். பாருங்களா, ஒரு புக்கு நான் காலையில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புத்தகத்தில் சாம் ஜபதுர் அண்ணன் நினைக்கிறேன், அவருடைய சபையில் ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர் இப்படி ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருந்தாராம் ரயில்வே ஸ்டேஷனில். ரொம்ப கிழிஞ்சு போன சட்டை போட்டுட்டு ரொம்ப வேதனையோடு கூட ஒரு தம்பி உட்காந்துருந்தார். அந்த தம்பி கையில் அந்த ட்ராக்ஸை கொடுத்தாங்க. அவன் அதை பிரித்து பார்த்து படிச்சுட்டு பாருங்களா, அதை அப்படியே நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் ஒரு முடிச்சு எதோ வச்சுருந்தானோ அதிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அந்த ஊழியக்கார கையில் அவன் கொடுத்தானான். பாருங்கள், அந்த ட்ராக்ஸை படிச்சுட்டு அவனுக்குள்ளே ஒரு கண்ணீர் வந்துடுச்சான், ஒரே அழ. பாருங்கள், அப்போ ஆண்டவர் அந்த மனுஷனை, அந்த பிச்சைக்காரனை கர்த்தர் மாற்றிட்டார். காணிக்க ஏதாவது கொடுக்குன்னு சொல்லி 1 ரூபாய் எடுத்து கொடுத்தான். அந்த ஊழியக்காரர் வாங்கிறதுக்கு மனசு இல்லாமல் ஜெபம் பண்ணி அந்த காசை திருப்பி கொடுத்து இன்னும் கொஞ்சம் காசை கொடுத்து நீ சந்தோஷமாக போப்பா. அப்போ கேட்டாராம், ஏன்பா நீ இதை படிச்சுட்டு நீ அழுத? ஐயோ, இதை படித்த உடனே ஏசப்பா ஒருவர் என் கஷ்டத்தை மாற்றுவார் என்பதை நான் அறிஞ்சு கொண்டேன்னு சொன்னாராம். நல்லா கை தட்டுங்களேன். இன்னைக்கு ஜனங்களுக்கு யார் நம்ம கஷ்டத்தை மாற்றுவதுன்னு சொல்லி தெரியாமல், வழி தெரியாமல் ஜனங்க அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மக்களுக்கு நாம சுவிசேஷத்தை சொல்லும்போது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். அதுதான் ஏசாயா 61 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார். நல்ல தலையில் கை வைங்க, சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆமா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, நல்ல சத்தமா, சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காய கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தராகிய அனுக்கிரக வருஷத்தையும் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்டவருக்கு ஆறுதல் செய்யவும். ஆமாம், துயரப்பட்டவருக்கு சந்தோஷம் கொடுக்கத்தான் ஆவியான உங்கள் மேலே இருக்கிறார். நல்லா கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து பாருங்க, ஏன் நமக்கு என்ன செய்யணும்னா, லூக்கா 10:1 இயேசு கிறிஸ்து 2 பேராக அனுப்புகிறாரு. எல்லாரும் ஊழியத்துக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க, திரும்பி வரும்போது சந்தோஷத்தோடு அவங்க திரும்பி வந்தாங்களாம். அல்லேலூயா. ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க 12 சீஷர் வச்சிருந்தாரு. அது போதும்னு அவர் நினைக்கல, அவர் பின்னும் 70 பேரை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த 70 பேர் எத்தனை பேரா மாறினாங்களாம்? 120 பேரா மாறினாங்க. அந்த 120 பேர் எத்தனை பேரா மாறினாங்க? 3000 பேரா மாறினாங்க. அந்த 3000 பேர் எத்தனை பேரா மாறினாங்க? 5000 பேரா மாறினாங்க. அந்த 5000 பேர் எத்தனை பேரா மாறினாங்க? திரளான ஜனங்கள். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள். முதல்ல 12ல் ஆரம்பிச்சு திரளான ஜனங்கள் பாருங்க இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அவரை ஏற்றுக்கொண்டார்களாம். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டா இருக்கணுமா? இந்த சந்தோஷம் தாங்க மெய்யான ஒரு சந்தோஷம். நீங்கள் கவனிங்களேன், இந்த உலகத்தில் ஒரு முறை தான் நம்ம வாழ போகிறோம். நல்லா சாப்பிட்டா அது உடனே ஜீரணம் ஆகிடும். நல்ல நகைப்பட்டால் அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். நல்ல ட்ரெஸ் உடுத்தினா அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் அந்த சுவிசேஷம் மட்டுமே காலத்தால் அழியாதது. ஹல்லேலூயா. நாட்களால் அழியாதது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஹல்லேலூயா. ஆமேன். அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நாம் சொல்லும்போது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். டிஎல் ஆஸ்வான் சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன்? டிஎல் ஆஸ்வான் பாருங்களேன், அவரும் அவங்க மனைவியும் டெல்லி பட்டணத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு வந்தாங்களாம். வரும்போது பாருங்களேன், ஒன்றுமே மொழியெலாம் தெரியாது, ஆனாலும் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். டெல்லி பட்டணம் முழுவதும் நடந்தே வாக்கிங்கின் பவர் ஃபுல்லாக ட்ராக்ஸ் கொடுத்தாங்களாம். கணவன் மனைவியாக வந்து ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை. ரொம்ப கஷ்டத்தோடு கூட, என்ன ஆண்டவரே நீங்கள் சொல்லி தான் இந்த டெல்லி பட்டணத்துக்கு வந்தோம், ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை, எல்லா மக்களும் நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டுமேன்னு சொல்லி அவங்க துக்கமாக திரும்பி போயிட்டாங்களாம். திரும்பி போயிட்டு அவங்க அந்த நாட்டில்
அமெரிக்காவில் இருக்கும்போது இந்தியாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் போனார். அங்கே போயிட்டு அவர் சுவிசேஷம் சொல்லும்போது சப்பானிகள் நடக்க ஆரம்பித்தாங்களாம். கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கிடச்சிதான். இப்படியே அவர் சுவிசேஷம் சொல்லி கொண்டே இருக்கும்போது அநேக அற்புதங்கள் நடந்துதான். இதை D.L. ஆஸ்வான் பார்த்தாராம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது? நாம் இப்படிப்பட்ட செயல்களை செய்யணும். நம்ம சுவிசேஷத்தோடு கூட டாக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இயேசுவை குறித்து நம்ம அறிவிக்கிறோம். அவர் சுகமாக்குவார், அவர் குணமாக்குவார், அவர் நல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுத்து பல நாட்களாக ஒரு அறையில் முட்டி போட்டு சோமனி கொண்டே இருந்தாராம். ஆண்டவரே என்னை இப்படி பயன்படுத்தும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாராம். ஒரு நாள் வந்தது பாருங்களேன், அவர் மறுபடியும் இந்தியாவிற்கு வந்தாராம். 1950ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தார். மதுரை பட்டணத்தை வந்து இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தை அறிவித்தாராம். பாருங்களேன், திரளான ஜனங்கள். அவர் அந்த நாட்கள் எப்படி தோல்வி அவருக்கு இருந்ததோ அதை காட்டில் அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். நல்லா கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் வாழ்க்கையில துக்கமாக இருந்தது. ஆனால் மதுரை பட்டணத்தில் வந்து சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதை பார்த்த உடனே அவருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். இவ்வளோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களாப்பா, இவ்வளோ ஜனங்கள் சுவிசேஷம் சொல்லிட்டு, இவ்வளோ ஜனங்கள் மத்தியில் அற்புதம் நடந்தது என்று சொல்லி அது முதற்கொண்டு கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தாராம். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? என்னையும் ஒரு D.L. ஆஸ்வானாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாரையும் அவரால் பயன்படுத்த முடியும். வெட்கப்படக்கூடாது. இயேசு குறித்து சொல்றதுக்கு நாம வெட்கப்படக்கூடாது. ரெண்டாவதாக கவனிங்களே, நம் சுவிசேஷம் சொல்வதனால என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்களேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரனும் இருப்பான். அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்களேன். நாம ஊழியம் செய்தா, சுவிசேஷம் சொன்னா பிதாவானவரே நம்மை கனப்படுத்துவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால், அது முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். அது மறந்துடும் நம்ம. கனப்படுத்துவார் எல்லாம் கனப்படுத்துவார் தான். ஆனால் பைபிள் முன்னாடி போட்டிருக்கு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவன். அவரை பின்பற்றணும், அவருடைய இதய துடிப்பை புரிந்து கொள்ளணும், அவருக்காக செயல்படணும். அவர் எப்படி ஊழியங்கள் செஞ்சாரோ, அவர் எப்படி இரவெல்லாம் ஜெபிச்சாரோ, அவர் எப்படி எல்லா இரவு நேரங்களில் சுவிசேஷம் சொன்னாரோ, நிக்கோதேமுக்கு இரவுல போய் சுவிசேஷம் சொல்றாரு, மத்தியான வேளையில சமாரிய ஸ்திரிக்கு போய் சுவிசேஷம் சொல்றாரு. அவரே நீ பின்பற்றினாதான் உனக்கு கனம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது ஒரு வசனம் இருக்கு, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சுவிசேஷகருடைய பாதங்களே அவ்வளவு அழகா இருக்கா. சமாதானத்தை கூறி காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்களேன். சுவிசேஷம் நம்முடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. நம்முடைய பாதங்கள் அழகா இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்க பாதங்கள் அழகா இருக்கணுமா? ஆண்டவர் பார்வையில் அழகா இருக்கணுமா? நேர்த்தியா இருக்கணுமா? நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். வீட்டில் போயிட்டு பாருங்க, இந்த பாதம் தேவனுடைய பார்வையில் அழகாய் மாறணும். அல்லேலூயா. என் கால் தேவனுக்காக உடைக்கணும், என் கை ஆண்டவருக்காக சேவை செய்யணும், என்னுடைய தேவன் கொடுத்த வாய் அவருக்காக நான் பயன்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். இப்படி நீங்கள் என்ன பண்ணணுமா? விரும்பும் போது ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதான் மத்தேயு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஆண்டவர், நான் முன்னாடி சொல்லிட்டேன் பாருங்களேன், ஆண்டவர் நம்ம எப்படி கூப்பிடுவாராம்? பேர் சொல்லி கூப்பிடுவாராம். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு முன்பாக 10ஆம் அதிகாரம் 32. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக பாருங்களேன், ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கூப்பிட்டு அறிக்கை பண்ணுவாராம், கூப்பிடுவாராம். கவனிங்களா, இப்படி கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நீ என் பார்வைக்கு அருமையான படியினாலே நீ கனம் பெற்றாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பார்வைக்கு நீங்க எல்லாம் அருமையானவர்கள். யாருடைய பார்வைக்கா? ஆண்டவருடைய பார்வை. ஆமா, தேவனுடைய பார்வைக்கு நீங்க அருமையானவர்களா இருக்கணும்.
நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்கணும். அருமைன்னா என்னங்க? சிறப்பானவர்களாக இருக்கணும், இல்லை சிறப்பானவர்களாக இருக்கணும், நல்ல கௌரவத்துக்குரியவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு தான் யார் தெரியுமா? ஆண்டவர்களால் கனம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையாக இருக்கணும். எதில் எப்படி அருமையாக இருக்கணும்? பேச்சில், செயலில், சொல்லுல, எல்லாவற்றும் நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தீங்கன்னா அவருடைய பார்வையில் எப்படி இருப்பீங்களா? கனம் பெற்றவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருக்கணுங்க. எத்தனை பேர் ஐடாஸ் கடரை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஐடாஸ் கடர் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை உருவாக்கணுங்க. ஐடாஸ் கடர் அவங்க தான் முதல் பெண் மருத்துவர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்தது, பயங்கரமாக கனப்படுத்தினாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு 5 தலை சிறந்த மருத்துவரை ஃபஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களாம். ஐடாஸ் கடர் கனப்படுத்தப்பட்ட உலகத்திலே கனம் அவங்களுக்கு கிடைச்சிது. பொது சேவைக்கான விருது கொடுத்தாங்களாம். மதிப்பியல் பட்டத்தை கொடுத்தாங்க, அறுவை சிகிச்சைக்கான மதிப்பியல் பட்டம். 2000 ஆண்டில் அந்த ஐடாஸ் கடருடைய உருவம் பறித்த ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்களாம். சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்த அந்த ஐடாஸ் கடருடைய வாழ்க்கையில் எவ்வளோ கனம் பாருங்களேன். ஒரு கனம். இளம் வயதிலேயே அவங்க என்ன பண்ணாங்க? திருமணம் செய்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் வெறுத்து வேலூர் பகுதியில் வந்து நல்ல ஊழியங்களை செய்து இன்றைக்கி ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. நல்ல கையை தட்டுங்களேன். ஆமாம், உலகத்திலே அவ்வளோ ஒரு கனம். அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை மாட்டு வண்டியில் மருந்தெல்லாம் வச்சுட்டு அந்த மாட்டு வண்டியில் தான் கிராமமாக போய்ட்டு இயேசு பற்றி சொல்லி அந்த மக்களுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்தாங்க. ஆரம்ப நாட்களிலே 14 பேரோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேலூர் சிஎம்சி மருத்துவமனை இன்றைக்கி பாருங்கள் எல்லா மருத்துவத்தோடய சிறந்த ஒரு மருத்துவமனையாக இருக்குது. அது காரணம் தெரியுங்களா? ஒரு ஐடாஸ் கடருடைய தியாகம். ஹல்லேலூயா. அவங்களுடைய சுவிசேஷத்தினால் வந்த நன்மைகள், அவங்களுக்கு கிடைத்த பாராட்டுகள் இன்றைக்கி கர்த்தர் கனப்படுத்திகிட்டே இருக்கிற. எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வில்லியம் கேரி கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர். சீகன் பால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்திற்காக தன்னையே தியாகம் பண்ணவங்க. உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அங்கங்கே பரலோக ராஜ்யத்திலே பெரிய ஆசீர்வாதங்களை கிரீடங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் வேணும்? அப்போ முதலாவது சுவிசேஷம் சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த சந்தோஷம். சொல்லுங்க, ஒரு மிகுந்த சந்தோஷம். 2வது சுவிசேஷம் சொல்லும்போது ஆண்டவரால் நம்ம கனப்படுத்தப்படுறோம். 3வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் உங்ககிட்ட வரும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோடு கூட தான் வருவேன். உங்களை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். சம்பூரணமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் உங்களிடத்திலே வரும்போது கிறிஸ்துவின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சுவிசேஷம் தாங்க சம்பூர்ண ஆசீர்வாதம். வீடு இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், ஆனால் பாருங்களேன், சுவிசேஷம் தான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். நான் உங்களிடத்திலே வரும்போது கிறிஸ்துவின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு கூட உங்களிடத்தில் நான் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி, கிறிஸ்துவுடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? கிறிஸ்துவுடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? அப்போ சுவிசேஷம் சொன்னால் போதும். அல்லேலூயா. பாருங்க, சம்பூர்ண ஆசீர்வாதமா, சம்பூர்ண ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். இன்னொரு வசனம் வாசிங்க, மார்க் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையான வீடுகள் சகோதரிகள் தாய்கள் பிள்ளைகள் நிலங்கள் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அது மேல படிச்சு பாருங்களேன். யாருக்குன்னா படிங்க மேல. அதற்கு இயேசு என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையான வீடுகள் என்ன கிடைக்கும்? சுவிசேஷம் சொன்னா வீடுகளை. அத பேதுரு கேட்டாரு, ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு உம்மிடத்தில் வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல வீடுகள், அப்புறம் சகோதரிகள் தாய் பிள்ளைகள் நிலங்கள் மறுமையிலே நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு வீடு வேணும்? எத்தனை பேர் நிலம் வேணும்? எத்தனை பேர் கார் வேணும்? என்னம்மா இது எல்லாம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அல்லேலூயா. நாங்கள் இந்த ஊழியத்திற்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தபோது எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஓட்டர் சைக்கிள், ஒன்லி +2, அவ்வளோதான். நாங்கள் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கை ஒன்லி +2 டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சுட்டு இருந்தோம், அவ்வளோதான்.
அதோட பார்த்தீங்களா எங்கள் ஐயா ஒரு ஓட்டர் சைக்கிள் வச்சுருந்தார். அந்த ஓட்டர் சைக்கிளில் மட்காடெல்லாம் போயிடும். என்றைக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தோம், நல்ல வீடுகள், நல்ல சகோதரிகள், நல்ல சகோதரர்கள். ஆண்டவர் கேட்ட, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்? அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், நல்ல சகோதரர்கள், சகோதரிகள், தாய்கள், பிள்ளைகள், நல்ல நிலங்கள் எல்லாம் எப்படி வந்தது? எல்லாம் ஆசீர்வாதம். இம்மையிலே வீடு எல்லாமே உண்டு, மறுமையிலேயோ நித்திய ஜீவனை கொடுப்பார். இங்கேயோ ஊழியத்திற்கு தேவையான வல்லமை வரங்களை கொடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுத்து பயன்படுத்துவார். பரலோகத்திலையும் நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அடுத்து நம்ம ஊழியம் செய்தால் சுவிசேஷம் சொன்னால் என்ன நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்று வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்களேன், நான்காவதாக பிரகாசமான ஒரு வாழ்க்கை. ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை. உங்களுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு பிரகாசம் இருக்கும். சுவிசேஷம் சொல்ல சொல்ல கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். கர்த்தர் ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணுவார் இல்லையா? உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, முகத்தில் ஏதோ ஒரு பிரகாசம் இருக்குது, உங்களுடைய முகத்தில் தேவனுடைய மகிமை இருக்குது. அதுதான் பாருங்க, மோசேயை குறித்து அங்கே வாசிக்கும் போது யாத்ரா 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் மோசேயின் முகம் பிரகாசம் இருக்கிறத என்ன பண்ணாங்களாம் பார்த்தாங்க. வாசி 34:20. சாட்சி பலகைகள் இரண்டையும் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தன்னுடைய முகம் பிரகாசித்திருந்ததை அவன் அறியாதிருந்தான். அல்லேலூயா. கவனிங்களேன், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லும்போது நம்முடைய முகத்தை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுவார். ஒருபோதும் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டே போகாது. நம்ம முகங்கள் வெட்கப்பட்டே போவதில்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம முகம் வெட்கப்பட்டே போக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ அடுத்து இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை குருடாக்கினான். ஹல்லேலூயா. கவனிங்களே, சுவிசேஷத்தின் ஒளி அவங்களுக்குள்ள இல்லாதனால அவங்க எப்படி இருக்கு? அவங்களுடைய மனசு குருடா இருக்கு. ஆனால் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய மனசை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தாராம். அவனுடைய வெளிச்சத்தில் அநேகர் களி கூர்ந்தாங்க. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? பிரகாசமான ஒரு வாழ்க்கை. இருளடைஞ்ச வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கை இருளடைஞ்சு போய் கிடக்குது. ஏன்னு தெரியுங்களா? இயேசு பற்றி சொல்கிறது கிடையாது, ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, சர்ச்சுக்கு லேட்டாக வருது. அதனால அவங்களுடைய பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல 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 உங்களுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளி. ஆமென். இப்போ 4 வகையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சுவிசேஷத்தினால வருகிற ஆசீர்வாதங்கள். முதலாவதாக சுவிசேஷத்தினால் நமக்கு மிகுந்த சந்தோஷம். இரண்டாவது பிதா கணம் பண்ணுவார். மூன்றாவது சம்பூர்ணமான ஆசீர்வாதம். நான்காவது உங்க முகத்துல ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இருளெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். முதல்ல உங்க வாழ்க்கையில் கூட இருள் மாறும். அடுத்த மக்களுக்கு நீ சொல்லும் போது அவங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார். ஆமேன். அப்படி நம்ம எல்லாம் எழுந்து நிற்க போறோம். யாரும் வெளியே போகக்கூடாது. இந்த சுவிசேஷம் சொல்றதுக்கு நான் இவ்வளோ படிச்சிருக்கணும், பட்டம் பெற்றிருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்றதுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படியே கையை உயர்த்துங்க. நான் சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நான் சுவிசேஷத்தை சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அன்பை நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலும் நோக்கி வருகிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க சொன்ன வார்த்தைப்படி இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில்
உம்முடைய அன்பை சொல்ல, உம்முடைய சுவிசேஷம் சொல்ல முன்பாக வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, சுவிசேஷத்தை நான் அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்றப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில இயேசு செய்த அற்புதங்களை நாங்கள் போய் மற்ற மக்களுக்கு சொல்ல தேவையான கிருபை, ஞானம், அபிஷேகம், தைரியம், ஆண்டவரே இன்னும் தேவனுடைய அற்புதம், அடையாளங்கள் இந்த மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இவங்க பார்க்கும் போதே, இவங்க பேசும்போதே, இவங்க சொல்லும் போதே இருதயங்கள் திறக்கப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தெரிந்து கொண்ட தெய்வம் இவங்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஒரு தெய்வீக அபிஷேகம் இவங்க மேல உட்காரும். ஒரு தெய்வீக அபிஷேகம் இவங்களை தொடுவதாக சுவாமி. இயேசுவே, ஒரு பெரிய தைரியம் உண்டாகட்டும். பயப்படாதே. உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நான் உன் கூடவே இருக்கிறேன். உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நான் கூட இருக்கிறேன். சரி, இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பலத்தோடு போக உதவி செய்யும். கர்த்தர் கூட இருந்து இந்த பிள்ளைகளை பயன்படுத்தும். இவர்களை ஒரு வல்லமையான சுவிசேஷகனாய், சுவிசேஷிகாய் கர்த்தர் மாற்றும். உங்களை ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற சபையாருக்கா ஜெபிக்கிறேன். அவங்களுக்குள்ளே அந்த பாரம், அந்த ஏக்கம், அந்த விருப்பம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உம்மை தேடி வந்த பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நன்மை செய்வீராக, சுகத்தை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, மகிழ்ச்சி கொடுப்பீராக, வேலை வாய்ப்பை கொடுப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக, ஞானத்தை தருவீராக, படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பீராக, அவன் குடும்பங்களை ரட்சிப்பீராக, குடும்பத்தில் ஒரு தேவ சமாதானம் கட்டையிடும். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பார் என்ற வார்த்தைப்படி அந்த தெய்வம் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக் கொள்வதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. ஹல்லேலூயா.